உங்களை ஒவ்வொரு சமயத்துக்கும் நினைவூட்டும். தீமை எப்படி சாடும், அதுல இருந்து நாம் எப்படி விடுபடணும், அந்த ஞானத்தை தான் உங்ககிட்ட பதிவு செய்யறது. அப்போ இந்த 27 நட்சத்திரங்கள் இருந்து வரக்கூடிய பரிமாணம் கொஞ்சம் அதிக சக்தி வாய்ந்த நட்சத்திரங்கள் இருந்து வரக்கூடியதை அந்த பால்வழி மண்டலத்திலிருந்து அழுத்தமாக வருவதை சூரியன் நோக்கி வரப்போகும்போது இதுல பிரிந்து செல்லும் அணுக்கள் இது ஊடுருவனே இதனுடைய அழுத்தம் தாங்காது ஒன்றோடு ஒன்று மோதி 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 பலவிதமான கலைகளாக இதைதான் நியூட்ரான் ஒவ்வொன்றும் அதற்கு போகும்போது புதிதாக மாற்றக்கூடிய திறன் பெற்றது விஞ்ஞானி கண்டுபிடி. அப்ப நியூட்ரான் என்ற நிலை வரப்போகும்போது பலவிதமாக மாறுது. அப்ப எது எதோட சேர்க்குதோ புரோட்டான். ஆக இந்த சூரியனிலிருந்து கூடிய பாதரசத்தால் மோதிய நிலைகள் வெப்பமானாலும் விஷம் பிரிந்து சென்றாலும் கடைசி நுனியை தனக்குள் எடுத்து ஒரு இயக்க சக்தி எலக்ட்ரானிக்கா மாறி வந்தாலும் ஒரு உணர்வின் தன்மை எடுக்கப்படும்போது உணர்ச்சிகள் இருக்கும்போது எலக்ட்ரான். அப்போ இதன் உணர்வில் எடுத்து கவரப்படும்போது பல நியூட்ரான் புது புது விதமாக மாற்றிக்கொண்டே இருக்கு. இப்ப நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு அதிர்ச்சியான நிலைகள் ஆக்சிடென்ட பார்த்தா நினைச்சது நியூட்ரான் உங்க உடலுக்குள் போன நல்ல குணங்களை மாற்றி கிடு 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 ஆட ஆரம்பிச்சு. இந்த உணர்வின் அழுத்தம் அதிகமாக யார் உடலை சேர்க்கிறாங்களோ அந்த ஆக்சிடென்டான உணர்வுல இருந்து அதை கவரும் தன்மையாகி இன்னைக்கு நல்ல வழிகளை செய்து கொண்டிருப்போம் நியூட்ரான். புது உணர்வின் தன்மை சேர்த்து அதன் வழி இயக்கச்சமது புரோட்டான். அந்த சத்தின் தன்மை கொண்டு நான் பைத்தியக்காரனை சுத்தி நாம் வேதனைப்பட்டா நாம் வேதனைப்படணும். விஞ்ஞான அறிவு கண்டதை காட்டிலும் விஞ்ஞானிகள் கண்டது இன்னும் கண்டுகொள்ள விஞ்ஞானியால் நாள் காலமாகும். இப்படி பல உண்மையின் நிலை வரப்போகும்போது இந்த ஆலயங்களில் நாம் எப்படி நாம மனிதன் பெறக்கூடிய உணர்வும் அந்த அபிஷேகிக்கப்படும் போது அந்த உணர்வின் நல்ல உணர்வு நமக்குள் நுகர்ந்து இந்த பாலை போல மனம் பெறணும், பகிர்ந்து வாழும் சக்தி பெறணும், கண்ணீர் போல சுவையான உணர்வு பெறணும், பன்னீரை போல தெளிந்த மனம் பெறணும், என் குடும்பத்தில் அத்தனை பேரும் நல்லா இருக்கு அந்த நிலை பெறணும். இந்த ஆலயம் வருவரெல்லாம் அந்த நிலை பெறணும். அப்படிங்கிற போது அந்த உணர்வின் தன்மை ஊட்டி நமக்குள் என்ன செய்தான் அந்த நியூட்ரான் இந்த கவலை சஞ்சலங்கள் எல்லாம் மாற்றி நம் உடலுக்குள் செலுத்தி எல்லோரும் பெற வேண்டும் என்ற அமைதி கொண்ட வாழ்க்கை. இது அதிர்ச்சியின் தன்மை வருவது, இது அமைதி கொண்டு உள் செலுத்துவது. இங்க வருவோரெல்லாம் பெற வேண்டும். ஏன்னா அவங்க உணர்வெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. பயந்திருப்போம், வெறுப்பாயிருப்போம், வேதனை கேட்டிருந்திருப்போம், இந்த உணர்வெல்லாம் நமக்குள்ள இருக்கு. அவங்களுக்கெல்லாம் பெற வேண்டும். நமக்குள் அது இடம் உண்டு. இதை நம் உடலுக்குள் சேர்த்து இந்த உணர்வின் தன்மை கலத்தல் வேண்டும். கோயில அந்த பன்னீரை போல திறந்தவன் இந்த கோயிலுக்கு வர்றவங்கலாம் அந்த நிலை பெறணும். இந்த கோயிலுக்கு வர்ற குடும்பமெல்லாம் அந்த நிலை பெறணும். நான் தொழில் செய்கிற இடங்களெல்லாம் அந்த நிலை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள் கேட்டறிந்த பிறருடைய தோஷங்களை நாம் அதை நீக்க வேண்டும். அப்படி நீக்க வேண்டும் என்றால் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை கலந்து இந்த உணர்வுடன் வரப்போகும்போது இந்த உணர்ச்சிகள் நம் உடலை சேர்த்து மகிழ்ச்சியாக வேண்டும். ஞானிகள் மனிதன் எப்படி சந்தர்ப்பத்தால் நல்லவர்கள் அனைத்துமே நாசியாகி விடுகின்றன. அந்த நல்லவன் நல்லவனாக வேண்டும் என்றுதான் நல்லது செய்யப்பட்ட தீமைகளை ஏற்று நல்லதை கண்டு உணர்ந்தவன் பரிவும் பண்பும் கொண்டு செயல்படும் போது ஒருத்தனை தப்பு செய்யறான்னு சொல்லுவாங்க. இந்த உணர்வான பின் அவனை தப்பு செய்தான் நாம சொல்லுவோம். கடைசியில் அவனை காட்டிலும் நாம் பன்மடங்கு நாம தவறு செய்ய ஆரம்பிப்போம். யார் செய்தது தவறு செய்வோம் உணர்வை நுகர்ந்தோம், அந்த தவறின் நிலையை தொடைக்க மறந்தோம், அந்த தவறின் உணர்வை நமக்குள் வருது, நாமே தவறு செய்வனாக மாறுகின்றோம். நமது ஞானிகள் நம்ம ஆலயத்தை எவ்வளவு பரிசுத்தப்படுத்தினாங்க. ஏன்னா நீங்க கல்ல சாமியா கும்பிடுறீங்க, உங்களுக்கு அறிவு இருக்குதாங்கிற ஒருத்தன் அந்த கல்லின் தன்மையை நாம் அதிகமாக எடுத்து அந்த ஆசை கொண்டு இறந்துட்டோம்னா உடல்ல போறோம்.
இப்ப நாம எப்படி செய்யறோமோ, யாரு கல்லை சாமியா கும்பிடான்னு சொல்றாங்களோ அவங்களும் அதே உணர்வு கொண்டு பற்றுள்ள உடல் போய் அவங்க பெயர்தான் ஆடுறாங்க. இந்த உடலின் இச்சைக்கு வாழப்படும்போது இதன் நிலைதான். உடலின் இச்சை மறந்து அருள் என்ற நிலையில் உயிரினர் ஒன்று வாழ வேண்டும் என்றும் ஒளியின் சரீரம் பெறான். அதுக்குண்டான மார்க்கங்கள் ஞானிகள் எல்லா மதத்திலும் கொடுத்தாலும் இந்த உடலின் இச்சைக்கு தான் கலந்து நாம் உறவாடுகின்றமே தவிர, எப்படி உங்ககிட்ட நைஷா பேசினா நம்மளுக்கு உதவி செய்தானே, எதுக்கு நைஷா பேசுறேன்? 4 தரம் உதவி செய்து 5வது தரம் நான் கிடைக்கலன்னா இந்த ஆள் ஏமாத்துறாருன்னு சொல்லிடுறேன். இப்படித்தான் அம்சம். ஆகவே மனிதனுடைய பண்பு எதிர்பார்த்து வாழுகின்றோம். எதிர்பார்த்து நடக்கவில்லை என்றால் மனம் சோர்வடைகின்றோம். சோர்வடைய போகும்போது இது நடக்கவில்லை என்று வேதனைப்படுகின்றோம். இப்படி கலைகள் மாறி சிந்திக்கும் தன்மை இழந்து, ஆனால் உதவி செய்த அன்னைக்கு உதவி செய்தா முடியல போடுங்கன்னு சிந்தனை தேங்கி பார்க்க முடியல. அன்னைக்கு உதவி செய்திருந்தா முடியல அப்படின்னு சொல்லி போட்டு இதை சிந்தனை இல்லாதபடி அவன் மேல எதிர்பார்ச்சிடும். இன்னைக்கு நல்லவர் முதல்ல போட்டிருக்கும், 2வது இங்க வந்த உடனே முந்தி வர வர முந்தி மாதிரி ஆள் இல்லைங்க, அப்புறம் மோசமா போயிட்டேன். இப்படி உணர்வின் தன்மை நமக்குள் கலக்கப்படும் போது இந்த உணர்வின் இயக்கமே நம்மை இயக்குது. நாம் எதை நுகர்கின்றோமோ இது உயிர், அது அரங்கநாதனாக இருந்து அந்த உணர்ச்சிகளை நம்மை ஆளுகின்றது. ஆண்டாள் நமது சாஸ்திரங்கள் இவ்வளவு தெளிவாக கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த பாலவிசேஷம் தேனாவிசேஷம் போடும்போது அந்த உணர்வு உயிரில் மோதப்படும் போது என்ன நடக்கும்? அரங்கநாதன் அந்த மகிழ்ச்சி உணர்வுகளை நமக்குள் அதை ஆளும் என்பதற்கு தான் இது துவைதம். அந்த காவிய படைப்பின் பிரகாரம் அந்த பழத்தை எண்ணும் போது, தேனை எண்ணும் போது அத்வைதம். நாம் நுகர்ந்து உயிரிலே படப்போது அந்த உணர்ச்சிகள் விசிஷ்டாத்வை, அந்த உணர்வு நம்மளை இயக்குகின்றது. இந்த உணர்வின் தன்மை நாம் ரத்தத்தில் கலந்து உடலாகும் போது அந்த கனியை போன்று மகிழ்ச்சியான சொல்லும் மகிழ்ச்சியான செயலும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் வாழ துவைதம். இந்த உயர்ந்த குணங்களை எப்படி எடுக்க வேண்டும் என்ற நிலையில் தான் ஞானிகள் சிலையை அமைத்து வச்சாங்க. இப்ப நாம் என்ன செய்யறோம்? கோயில்ல போனா அந்த கல்லை கடவுளாக்கிட்டோம், இந்த மனசை கல்லாக்கிட்டே இருக்கிறோம். ஆக உண்மை இயக்கம் ஆசையின் நிலையில் வரப்போகும்போது நாம் அதை மறந்துடும். நமக்கு ஊட்டுவதே ஆசை. பழனி கோயிலுக்கு வந்தாச்சுன்னா இந்த உபூதி அணிஞ்சீங்கன்னா அது அபிஷேக உபூதின்னு ஏமாத்துறான். இங்க போகல அபிஷேகத்துன்னு தெரியுது. அபிஷேக உபூதி பழனி ஆண்டவர் சன்னதிக்கு வந்தா இது சரி அப்படின்னு இந்த விளம்பரத்தை பார்த்து வாங்குறோம். ஆனா பழனிக்கு நல்ல மனசு தேடி வர்றவங்கள ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். நாம ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நான் நேரடியா போய் அந்த அதாவது நேரடியாக எவ்வளவு வேணாலும் போகலாம், யாரும் தடைப்படுத்துற யாருக்கும் இல்லை. என் கண்டிஷன் ஆகிப்போச்சு அப்படிங்கிற தேங்காய் தரையில போடுறான், அதுல ஒரு குத்தன் காண்டாயிட்டு எடுத்துட்டு தேங்காய் இங்கதான் உடைக்கணும். இன்னொரு பக்கத்துல இன்னொருத்தன் காண்டாயிட்டு எடுத்திருப்பான், அங்க போறான்னு அவனுக்கு எல்லாம் கிடைக்கும், குறுக்காட்டி இதுல ஓடுறாங்கிற. இல்லை நான் அங்க சுவாமிக்கு முன்னாடி போறோம் நேற்று என்ன இல்லை இங்க வாடான்னு மரிசீந்திரத்துல தர. அப்ப நம்மளை தெய்வம் காக்கும் என்று நினைக்கிறோம் இல்ல, நாம தெய்வத்தை வணங்கி வந்தோம் இல்ல, அந்த தெய்வம் இந்த நல்ல வழியை காட்டணும் இல்ல. இவன் ஆசை கொண்டு உணர்வை எடுத்துக்கொண்டான். இதுதான் ராமயானத்தில் என்ன செய்யறான்? வசிஷ்டர் தர்மம் அதந்து வசிஷ்டர் தசரத சக்கரவர்த்திக்கு பிரம்மகுரு. இந்த வாழ்க்கையின் உணர்வின் தன்மையை என்ன செய்யறோம்? இந்த 10வது நிலை அடையக்கூடிய நிலையிலே நான் செதற்காய் போட்டான், ஏதோ சாமி எனக்கு நல்ல சிவன், அப்ப அதை வசியம் அது கவர்ந்து கொள்றோம். இந்த உணர்வின் தன்மை நமக்குள் பிரம்மமாகுது. நாம் எண்ணி எண்ணம் அருந்ததி நமக்குள் உடல்ல பதிவாயிருக்கு. எப்படி செய்தாதான் நல்லா இருக்கும், செயல் என்ன நான் மீண்டும் சாமி செய்யறேன்னு ஏமாத்தான் கோவிச்சுக்கிடுவான் அப்படின்னு நிலையில போறோம். இந்த செதற்காய் இங்க போட போகும்போது என்ன செய்யறோம்? இங்க போட்டுட்டா செதற்காய் இதை கான்ட்ராக்ட் விட்டு வித்துக்கிறான், இதை கான்ட்ராக்ட் எடுத்து வச்சுக்கிறான். இதே மாதிரி கோயில்ல சேவல்களையும் விட்டுடுறாங்க. அது கோயில கொண்டு விட்டோன்னா 10 நாளுக்கு பட்டினியா இருக்கு. முருகன் எப்படி சொன்ன சேவல் கொடியானே அப்படின்னா முன்னாடி நாளை வரக்கூடிய செய்திகளில் முன்னாடி அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி பெற்றது
இந்த ஆறாவது அறிவு தான் சேவல் கொடியானே. காலையில் சேவல் கூவுதில்லை, விடிந்ததை காட்டுதல்ல. இதே போல அந்த ஆறாவது அறிவு பெற்றவன் அதன் உண்மை உணர்வை அறிய தெரிந்தவன் சேவல் கொடியானே. இப்படி தத்துவத்தை கொடுத்தா நாம் என்ன செய்யறோம்? இந்த சேவலவே நேர்த்திக்கிறத விட்டு தலைகீழ தொங்க போட்டு காண்டாயிட்டு எடுத்து கொள்றவையில் ரணவேதனை போடுறான். ஆக சாமிக்கு அர்ப்பணிச்ச இவன் கையில கொண்டு பட்னியா கிடந்தா இவன் உணர நினைச்ச கோழி என்ன பண்ணும் நினைக்கிறான். இதுல உள்ள காந்தம் அவன் நினைச்சதெல்லாம் கோயிலுக்கு போய் நேர்த்திகரம் பண்ணா இந்த உணர்வின் தன்மையோட பாவி என்னை பட்னியா போட்டு கொள்றான். அம்மா அந்த ஏலம் போடுறதுக்கு முன்னால் அது படுற அவசியம் பார்க்கணுமே. சும்மா பறக்க விட்டு போனாலும் எவனா பிடிச்சிட்டு போனாங்களும் தொந்தரவு இல்லைங்க. அவங்கிட்டவே சேவல் கொடி கட்டின இடத்துல போடணும். நம்முடைய ஆசையின் நிமித்தம் அறிவை இழக்க செய்ததை தவிர அருளை நமக்குள்ளே இருளை நீக்கும் உண்மை உணர்வை ஊட்டும் அந்த ஆறாவது அறிவின் தெளிவாக்கும் அந்த ஞான சாணத்தை சூன்யமாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த ஆறாவது அறிவு நம் உடல் இருக்கக்கூடிய உணர்வினை. ஆகவே ஆலய பண்புகள் மனிதன் அறியாமலிருந்து விடுபட்டு அறிந்து உணர்ந்து உணர்வின் தன்மையை தெளிந்து வாழச் செய்யும் அருள் ஆலயங்கள். ஒவ்வொரு கோயிலும் நாம தப்ப நினைக்கிறார். நாம் ஒருவன் என்னை வேதனைப்படுத்துவான், என்னை கொலை செய்ய வருகிறான் என்று எண்ணுகின்றோம். இருவனை நான் பார்க்கிறேன்டா அப்படின்ட்டு அச்சுறுத்தும் உணர்வுறப்போது நமக்குள் பயம் இருண்டு விடுகின்றது. பனீஸ்வரன் கருப்பணசாமி கிட்ட மோப்ப நாய வச்சிருக்கிறான். அப்ப அவன் சொன்ன உணர்வு நுகர்ந்த பின் என்ன செய்து நம்ம இருளை செய்கிறான். இந்த உணர்வு எரிந்து போகுது, வேதனை. அவன் செய்யறதுக்கு முன்னால் நாம் முந்தணும். அவன் உணர்வோம் நமச்சிவாய சிவான் அவனை வெட்ட வேண்டும் என்று நிலை வரும். ஆனால் சிந்தித்து திருந்த செய்யும் நிலை இழந்து விடுகின்றது. இந்த உணர்வின் தன்மை நம் உடலில் விளைகின்றது. கருப்பணசாமி கையில் 6 ரூபாய் கொடுத்து மோப்பனாய் கொடுத்துருக்கான்னா என்ன செய்யறேன்? கருப்பணசாமிக்கு உனக்கு ஒரு ஆட்டை வாங்கி கொடுத்துறான்டா, புகழ் வைக்கிறேன், என்னை நீ காப்பாத்துறாங்க. அங்க போய் ஆட்டை அறுத்து கொலை பண்ணி அதை சாப்பிட்டா அது மிச்சி எனக்கு கொண்டு கொடுத்தான், என் மகனை நான் காப்பாத்தன்னு சொல்ல. ஆக நாம் நுகரும் உணர்வு நல்ல குணங்களை நம் உடலில் கொள்ளுகின்றது. நாம் மனுஷன் தீமை நிலைகள் கொண்டு நாம் இதே செயலை நாம் பிறரை செயல்படுத்தும் தன்மை புற வாழ்க்கும். அதே நம் அக வாழ்க்கைக்குள்ளும் நுகர்ந்த உணர்வு நல்ல குணங்களை கொள்ளுகின்றது என்பதுதான் முச்சேந்தியில் வைக்கிறான். ரோட்ல போகும்போது எவனாவது சைக்கிள் வந்து மோதித்தான் நினைச்சு இருள் சூழ்ந்துரு அடிச்சனா பாருங்க. சந்தர்ப்பம் எப்படி ஆனது, நம்முடைய சந்தர்ப்பம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் பார்த்து பார்ப்பான்னு சொன்னா போச்சு. பிடிச்சோன்னு நம்மளுக்கு வலியானு தொப்பு தொப்பு தொப்புன்னு போடுவோம். அப்ப நினைச்சு சந்தர்ப்பத்தை நுகர்ந்தது அடிக்க போறோம். அதை நாம சரிப்படுத்துறோமா? இதுக்கு அப்படின்னா கருப்பணசாமி ஏதா பார்த்தான வச்ச. அப்ப நாம் என்ன செய்யணும்? இந்த அறியாமையிலிருந்து அவன் பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா. அவனிடம் வேண்டி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும். ஏனென்றால் இது உயர்ந்தவன், அழுக்கை நீக்கியவன், நஞ்சை வென்றவன், நஞ்சை ஒளியாக்கியவன், உணர்வின் தன்மை நுகர்ந்து உயிரியப்பட்ட பின் இந்த உணர்ச்சிகள் நம் இரத்த நாணங்கள் அரங்கநாதன் இந்த உணர்வின் ஒளி அலைகளாக மாற்றுகின்றது. இருண்ட உலகை மீட்டுகின்றது. சிந்திக்கும் தன்மை வருகின்றது. அவர் அனைத்து நீ சிந்தித்து போய் என்று சொல்ல செய்கின்றது. அப்ப எதை கொள்ளணும்? சந்தர்ப்பத்தில் போன்ற நிலைகள் நம்மளை இப்படி செய்கின்றது, அதை மாற்ற வேண்டும் என்று உருவம். இது துவைதம். அவன் ஞானி காட்டிய உணர்வை எடுத்தால் அத்வைதம். அவன் வழிகொண்டு அவன் பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் என்ற நாதம் விசிஷ்டாத்வைதம். உணர்வின் தன்மை நம் உடலுக்குள் சேர்த்த பின் துவைதம். தீமையின் உணர்வை சேர்க்காது அவன் அருண் ஞானத்துடன் இயக்க வேண்டும் என்ற உணர்வினை வெளிப்படுத்துவதே இதனுடைய தத்துவம். பார்த்த உடனே பார்க்கணும். அது சாராயம் கொஞ்சம் வச்சு, அது கொஞ்சம் இதெல்லாம் வச்சு அதான் ஆட்டை வெட்டு, அது வெண்ணு விட்டு அருளாடி அவன் காப்பாற்றுவான்னு சொன்னா எப்படி காப்பான்? அதன் உணர்வு ஆசைப்பட்டு தன்னுடைய குடும்பத்தில் சண்டை வந்த என்ன செய்யறாங்க? பாவிமகன் சம்சாரம் இப்படி, என் பாவிமகன் இப்படிங்கிறான், கணவர் இப்படி செய்யறான், நீயே கேளு அப்படின்னு கணவன் மனைவிக்குள்ள சாபமிடு நிலை வருது. எத்தனை துயரங்கள் வருகின்றது. அங்கு ஒன்றுபட்டு வருகின்றதா?
என்னை இப்படி கொலை பண்ணானே பாதி, அவன் தெரிந்து வாடுறதுக்கான ஒரு கொடாவை கொடுக்குறாங்க. இப்படி ஒரு குடும்பத்துக்குள்ள இப்படி சாவலை கொடுக்குறேன், கோழியை கொடுக்குறேன். ஏன்னா அவன் மெச்சி எனக்காண்டி உதவி, அவன் சாப்பாடு அது கொடுப்பான்ட்டு. நாம இதே உணர்வை எடுத்த பின் நம்ம உடலுக்குள்ள அணுக்கள் வளர்த்தா என்ன சாப்பாடு? கொலை செய்து உணர்வின் தன்மை அந்த இரத்த வாசனை கண்ட உணர்வு வரப்போது பழிதீக்கும் உணர்விலேயே மனிதனுக்குள் வரும். ஆக மற்றொன்று உணர்வின் தன்மை அது எது எடுத்தானோ, கொன்ற உயிர் இவன் உடலுக்குள் வருது, கொன்றவன் உடல் தின்றவன் உடலின் தன்மை போகுது. எங்கே? நீ வாடா பழிதீத்தன் இல்லவன், நீ வா ஆடா பெறப்போ. அதான் சித்திர புத்திரன் கணக்கின் பிரகாரம் யமன் தண்டனை கொடுக்கின்றான். நாம் கண்ணை பார்க்கிறோம், அந்த இருண்ட நிலை செய்ததுக்கு உருவ பார்க்கிறோம் புத்திரன் ஆயிடுது. அதுக்கு ஆட்டுக்கு பலி, அதுக்கு பலி கொடுத்து நம்மளுக்கு எவெல்லாம் சொன்னாலும் அந்த உணர்வின் தன்மை இது பண்ணும் போது அந்த புத்திரன் இந்த குழந்தைய நமக்குள்ள வளர்க்கிறோம். அந்த குழந்தைய வளர்த்த பிற்பாடு என்ன செய்யறோம்? இதே உணர்வின் தன்மை வரும்போது நம்ம எண்ணம் தீமையை நீக்கிறதுக்கு மாறாக கொலை செய்து உணர்வின் தன்மை பழிதீக்கும் உணர்வு கொண்டு வரப்போம் போது இது ஒன்று சித்திர புத்திரன் கணக்கு பிரகாரம் நீயும் போய் ஆடா பிறந்து பாரு. நம்ம எண்ணம் நம்மளுக்கு எவனாகி நாளைக்கு ஆடா பிறக்கச்சது. இதையும் உணர்த்துகின்றான் ஞானி. உணர்ந்தாமா? நம்ம சொல்றதெல்லாம் சாமியாட ஆட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு, கோழி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. நான் சாப்பிட வேண்டாம்னு சொல்ல, கற்பனை சாமி கொடுக்க வேண்டாம்னு சொல்ல, உங்க நல்ல மனசு உள்ளுக்கு கொண்டு போடும் தான் நான் சொல்றேன். நல்ல குணத்தை கொண்டு போடுது. இப்போ கொள்ளும் உணர்வு உள்ளுக்கு போயாச்சு நினைச்சு ரத்தத்தில் பொண்ணு ஈஸ்வர லோகம் அந்த அரங்கநாதம் உணர்ச்சிகளை தூண்டுது. அது ஆண்டால் நம்ம தவறு செய்வனாக மாற்றிக் கொண்டிருக்கும். நம் உடலுக்குள் இருக்கும் நாதத்தை உருவாக்கும் யார்? நம்ம உயிர். அந்த அரங்கத்தில் இருந்து நாதத்தை எழுப்பி கொண்டிருப்ப அந்த உணர்ச்சியின் தன்மை தான் நம்மை ஆளுகின்றது. அதை நாம் மாற்றணுமா இல்லையா? அதுக்குதான் நம்ம குருநாதர் சொல்றார், ஒவ்வொரு உயிரும் நீ கடவுளாக மதி, அவன் வீட்டிற்கு ஆலயம் அது என்று எண்ணு, அவனே அமைத்த இக்கோட்டை என்று நீ மதி, உனது உடலும் அறிவே. ஆகவே அங்கே ஒரு மனிதனிடத்தில் தவறு என்று உணர்வை நீ காணப்போம்போது அவன் நுகர்ந்த சந்தர்ப்பம் அழுக்குகள் செல்லுகின்றது. அந்த அழுக்கின் தன்மைதான் அவன் உடலில் அதை இயக்கமாக மாற்றுகின்றது. அப்ப நீ என்ன செய்ய வேண்டும்? உன்னை திட்டினாலும் பேசினாலும் என்ன செய்ய வேண்டும்? ஈஸ்வரா என்று ஒன்று உயிரான ஈசனிடம் வேண்டி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நான் பெற வேண்டும் என்று உள்ளே செலுத்தி தூய்மையிட்டு அந்த ஆண்டவன் வீட்டிற்கும் ஆலயம் பரிசுத்தமாக வேண்டும். அங்கே மனிதனா உருவாக்கி அரும்பெரும் தெய்வங்கள் மகிழ்ந்து வாழ வேண்டும். அந்த அருள் உணர்வு அந்த மனிதனுக்கு கிடைக்க வேண்டும். அந்த சிந்தனை அங்க வர வேண்டும். அந்த அருள் வாழ்க்கை நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இப்ப நாம் என்ன நுகர்ந்த உணர்வு நம் உயிரிலே அபிஷேகம் ஆகின்றது. இந்த உணர்வின் தன்மை உயிரிலே படுது. இந்த அரங்கத்தில் அந்த நாதங்களாக வருகின்றது. இந்த உணர்ச்சியில் நமக்குள் ஒத்து வாழும் நல்ல அணுக்களை உருவாகின்றது. ஆகவே நமக்குள் அந்த துருவ நட்சத்திரம் என்ற உணர்வு வரும்போது நாம் உயிரை போலவே உணர்வின் தன்மை மாறுபடுகின்றது. இது மனிதனான பின் பிரம்மாவை செலவழித்தான். வேதனை உணர்வின் நுகரப்படும் போது அதன் வழியே நம் உயிர் பிரம்மமாக்கின்றது. அந்த உணர்வின் தன்மை சிவமாக்கின்றது. ஆறாவது அறிவான கார்த்திகேயா இந்த தீமை என்று தெரிகின்றது. தீமை நீக்கினதே துருவ நட்சத்திரம் என்று ஞானிகள் காட்டிய வழியில் தெரிகின்றது. நமது பூமி துருவத்தின் வழியில் கவர்ந்து வருகின்றது. நம்ம பூமிக்குள் பரவி உள்ளது பரமாத்மாவாக. ஆக அருளை காலையில் நாளிலிருந்து 6க்குள் பதிவு செய்தால் எப்போது நினைத்தாலும் அந்த அருளை சேர்த்து நமது வாழ்க்கையில் மனதை தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்கலாம். ஆக பிறருடைய உணர்வுகள் நம்மை இயக்காது. அருளுணரை சேர்த்து தீமையில் புகாது தடுத்து நிறுத்தும் இந்த சக்தி நாம் பெற வேண்டும். இல்லையேனில் இன்று நாம் மனிதன் சேர்த்துக்கொண்ட உணர்வு கொப்ப விஷம் என்று உணரும் போது நம் உடவுள்ள அனைத்துக்கும் விஷத்தை வேதனைப்பட்டம் என்றார். மனிதன் உருவாக்கி அனைத்திற்கும் விஷத்தை கொடுத்து கைகால் குடையுது, மூட்டு வலி ஆகின்றது, இடுப்பு வலி ஆகின்றது, தலைவலி ஆகின்றது, குடல் வலிக்கின்றது, நெஞ்சு வலிக்கின்றது, கல்லீர் வலிக்கின்றது, கல்லர் வீங்கி விட்டது, நுரையீரல் வீங்கி விட்டது. இதையெல்லாம் வருது. இதனால
இந்த உணர்வு ஆனப்பின் அந்த மனிதனை உருவாக்கிய செல்கள், அந்த அணுக்கள் அனைத்தும் மாறுகின்றது. இதுக்கு விஞ்ஞானி என்ன செய்கின்றான்? அதற்குண்டான இப்ப நேரடியாகவே அலோபதி மற்ற உடல்களில் உறுப்புகளில் உண்டு அதை ரசமாக்கி உடலை செலுத்தி இந்த உறுப்புகளை வலுவாக்க செய்கின்றான். அதற்குண்டான உபாயங்களை கொண்டு உருவாக்கினாலும் எத்தனை காலம் வாழ்றோம்? ஆக மாடு, ஆடு இதை போல உணர்வுகள் அந்த நுரையீரலில் செலுத்தப்படும் போது அதை விஷத்தை ஏற்றுக்கொண்டது, அது உணர்வின் தன்மை சேர்க்கப்படும், விஷத்தின் வலிமை கொண்டு இந்த அணுக்கள் மாற்றும்போது தைரியமாக தான் இருக்கும். அடுத்து இந்த மனிதனுக்கு எந்த குணம் வரும்? மிருக குணம் தான் வரும். இதே போல மற்ற உணர்வின் செல்லுகளை மாற்றி மாற்றி இன்று மனிதனை உருவாக்க முடியும். 1500 ஆண்டு வாழ முடியும். அதுல வரக்கூடிய இவ்வளவு தூரம் 1500 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் மக்கள் மேலே பாசம் இல்லாமல் இருக்க முடியுமா? வாலிபனா செல்லலாம், ரோட்ல போகும்போது ஆக்சிடென்ட பார்க்கிறான், இன்னைக்கு டிவியிலேயே பார்க்கிறான், அதை நேரடியாக காண்கிறான். அதிர்ச்சி என்ற உணர்வு நுகர்ந்த பின், ஏனென்றால் அது செய்தி காட்டிய பின் எப்படி எந்த ஸ்டேஷனை வைக்கிறோமோ அந்த ஸ்டேஷன் வழிதான் காட்டில் இருப்பதை கவர்ந்து டிவி பாடுகின்றது. நாம் எந்த உணர்வை பதிவு செய்கிறோமோ கண்ணே நம்மளுக்கு காட்டினான். இந்த உணர்வை பதிவான பின் அதே உணர்வை நுகரச் செய்கின்றது. அதிர்ச்சி என்ற உணர்வை உடலில் பரவ செய்யணும். இந்த ஒரு பக்கம் வளர்த்தான், ஒரு பக்கம் வளர்கின்றது. இது மற்றொன்று நிலைகள் வாழ்க்கையில் இப்படி போராடிட்டு, அப்புறம் இந்த 1500 போராடி இப்படி இன்ஜெக்ஷன் போட்டு வந்தா காலத்தை தள்ளலாம். இந்த வாலிபம் பிறக்க இளமை குழந்தைகள் மடிந்த மூளையிலிருந்து திசுக்களை எடுக்கிறான். இவன் உடல் சேர்த்துன்னு முதுமை இளமை ஆகின்றது. இது விஞ்ஞானம் என்று எத்தனை காலம் வாழ்றோம்? இந்த உடலுக்கு பின் சேர்த்துக்கொண்ட உணர்வுகள் பின் எப்படி இந்த உடலை விட்டு போய்தான் ஆகுவேன்? எத்தனை 1000 ஆண்டுகள் தவம் இருந்து இதைத்தான் நம்ம குருநாதர் என்ன செய்கிறாரு? யமமலைக்கு போகும்போது அது ரிஷிகேஷத்திலிருந்து கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ள போக சொல்றார். அதில் தவம் இருந்து பெற வேண்டும் என்ற நிலையில் ஒரு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்க ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய் கட்டுணர்ந்த உணர்வின் பாடம் கொண்டு காயகல்ப சித்தி என்றும் சிவனை வணங்கினால் அவன் நிலையை நாம் பெறுவோம் என்றும் ஓம் நமச்சிவாய் என்று அதே உணர்வை ஜபித்து கல்லறைக்குள் அடக்கச் செய்து உணர்வின் ஒளி அலைகள் நன்று இந்த உடலுக்குள் சிறையை பிடித்து சிறை அடைக்கி இருக்கிறது. இப்படி 1000 ஆண்டுகள் அங்கே தவம் இருந்தது. அப்பதான் இதை கண்டு பார்க்கறதுக்காண்டி என்னை பேரிச்சம்பழம் கொண்டு போனேன், பிஸ்கட்டு வாங்கி போனேன். நான் போன உடனே திடீர்னு இரவில் எங்கேயோ மழை பெஞ்சு தண்ணி வேகமாகும். ஏன்னா பனிப்பார். அது வந்த உடனே என்ன ஆகி போச்சு, இந்த சின்ன கோயில் இருக்கும், அவ்வளவுதான். ஒரு சின்ன கோயில் இருக்கு, மேல மாடி இருக்கு. அந்த ஓரத்தில் இந்த இடத்துல உட்காருங்க, இந்த இடத்துல உட்கார்ந்தேன். ராத்திரில தண்ணி வந்தா நான் தியானம் இருந்துகிட்டு இருக்கிறேன். தண்ணி வந்ததை ஒரு அடி கொண்டு போய் அந்த கோயிலோட செவத்தில் ஒட்டணும். கிருன்னு ஏறுது தண்ணி. அந்த தண்ணியும் குளிர் ஜாஸ்தி. நான் கட்டியிருக்கிற ஒரு துண்டு, ஒரு வேசி, இது நான் பையில வச்ச பேரிச்சம்பழம் போச்சு. அடுத்த சாப்பாடு பெசுகள் சுத்தமா கரைஞ்சி போச்சு. அப்புறம் அந்த தண்ணி அது 7 அடி 8 அடி உயரம் இருக்கு. அந்த செவத்தில் ஒண்டிய மேல போயிட்டேன். அதுக்கு மேலேயும் 1 அடி தண்ணி. இதுக்கு மேல என்ன வந்தது? சரி குருநாறு தண்ணியோட போடான நீர் சமாதின்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் செத்தவங்களை போற நீர் சமாதி. சரிதான், நம்ம உடல் இது தெரிஞ்சது போறோம், நீர் சமாதி ஆகிடா அப்படின்னு சொல்லிட்டார் போல் இருக்கு. அதுதான் நம்மளுக்கு முடிவு போலும். இந்த உணவுல இருக்கிறேன், எதையோ பெறது போலும். அப்புறம் அவர் நினைவுபடுத்துறார், நீ எதை எடுக்க சொன்ன, நீ எதை எடுக்கிற? இந்த தண்ணியிலிருந்து எது நீச்சல் போட்டு அது இழுக்காத ஒன்றும் கொண்டாட சொன்ன, கட்டடத்து மேல இருந்து ஒன்னு எதை என்ன சொன்னது? அதை வானுலக மேலுலக உணர்வை உனக்கு எடுத்து அதன் உணர்வையும் வலு சேர்த்து எதிர்த்து நில் அப்படின்னு இந்த நினைவு வருது. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ தண்ணி 1 அடி மேல வருது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு குறைஞ்சிச்சு. இதெல்லாம் தான் நான் காலையில 3 மணி 4 மணி இருக்கும். அந்த 4 மணிக்கு இந்த எண்ணத்தை எடுத்து இந்த வியாசகர் எடுத்து போல அதை எடுக்க சொல்றார். அந்த உணர்வு வலுப்பட்டு தண்ணி ஆன உடனே அப்புறம் இறங்குறதுக்கு படியில் குதிச்சேன். குதிச்சவர் பார்த்தா அந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு பெரிய விருட்சம்.
அதுல பார்த்தோன்னா அந்த விழுதுகள் தான் தெரியுது, அதுக்குள்ள கல் கட்டணம் தெரியுது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்று இந்த சப்தம் கேட்குது. அந்த சப்தம் கேட்டோம்னா அதுல வந்து நல்ல மனங்கள் வரும். இப்பதான் குருநாதர் சொல்றாரு, நான் பிறவியில்லா நிலை அடைக்கணும், இந்த காய்களுக்கு சித்தின்னு சொல்றாங்க. நீ எந்த உடலுக்கும் போகாது, இந்த உடல்லே சிறப்பிடிச்சிருக்கலாம். ஆனா இந்த உடல்ல எடுத்துக்கொண்ட உணர்வின் ஒளியை தெரிய முடியும். ஆனா கடுமையான தவம் தான். இந்த சமாதி ஆகி 1000 வருஷம் ஆகுது. 1000 வருஷத்துக்குள் அந்த உடலின் நிலையப்பார் உணர்வு ஒளியாக்கி அதிலே தான் இருக்கு. ஆனால் பலன் ஏதும் இல்லை. அப்பதான் அதை சொல்லி இந்த உணர்வுகளை உணர்ச்சி வைக்கும்போது எப்பயுமே அழியா ஒளி சரீரம் என்ற நிலையை பாடநிலையை கற்றுக்கொள்ளவில்லை. திருமணம் அவர் ஆகவில்லை. ஆக இதன் வழியே ஆண்டவன் அடைய வேண்டும், சிவன் அடைய வேண்டும் என்றால் சிவனுக்குள்ளே தான் இந்த உடலான சிவனுக்குள்ளே தான் நடப்பட்டிருக்கு. இதை எப்படி நீ மாற்றப் போகின்ற? அப்புறம் தான் என்னை பார்த்து இவங்க எல்லாம் ரொம்ப கடுமையான தவம் பெற்றவங்க. இந்த உணர்வு உன்னைக்கு பட்டதுன்னா நீ ஊதி உங்களுக்கு உணர்வு எடுக்க முடியாது. ஆக நினைவலைகள் உனக்குள் பரப்பு. அந்த ஆன்மா சப்தரிஷி மண்டலத்தோட இணை வேண்டும். இதை கால எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை ஒளியின் சரீரம் பெற வேண்டும். அந்த பேரின்ப பெருநிலை பெற வேண்டும் என்று இந்த உணர்வை மனத்தால் எடுத்துக்கொள்ளும். ஆனால் அந்த உணர்வு ஒளி நிலையை கண்டவன அதே மாதிரி அந்த ஆன்மா வெளியில வரும். அப்ப நாம் எண்ணி எப்படி அங்க போய் சேரும்? அப்ப ஒளியிலும் சரீரம் பெறும். அப்பதான் அவ்வளவு தவம் இருந்தவருடைய உணர்வும் அருளும் நாம பெற முடியும். இப்ப அவங்களை வின் செலுத்தப்படும். இப்ப சாதாரணமா இப்ப இன்னைக்கு எல்லாம் பாக்குறேன், ஒண்ணுமே செய்திருக்க முடியாது. வந்தவொடனே அவங்க வின் செலுத்துறோம்னா அவங்க வின் சென்ற அந்த உணர்வின் தன்மை அந்த வலுவை எடுத்து என்ன செய்யறோம், இவங்களை அந்த சப்தரிஷி மண்டலத்தில் இணைக்க முடியும். இப்படி இணைக்கணும்னா அங்க முன்னாடி அவங்க பெரியவங்க இருக்கணும். அந்த உணர்வின் தன்மை பெற்றுதான் இதை எடுக்கணும். குருநாதர் காட்டிய அறுவழியில இப்படித்தான் நம்ம தெரிந்து கொண்டோம். ஏன்னா அவங்க சக்தி வாய்ந்தவங்க, ஒரு நாள் அவ்வளவு காலம் இருக்க முடியாது. ஆனால் சக்தி பெற்ற நிலைகள் இருக்கு. அதுக்குத்தான் நீங்க அடிச்சணும். பிஸ்கட் போச்சு சாப்பிட்றதுக்கு இல்லையா, பேரிச்சம்பழம் நனைஞ்சு போச்சு, உயர்ந்த உணவு உனக்கு கிடைச்சிரு, இந்த பேரூரில் நீ பெறக்கூடிய பாக்கியங்க அப்படின்னு சொல்றாரு. இது ஏன்னா நம்ம குருநாதன் மனிதனோட வாழ்ந்தவர் தான். இருந்தாலும் அந்த அருள் உணர்வின் தன்மையை மக்கள் ஈர்ப்பு வட்டத்தில் இருக்கிறார். சாமியை பார்த்து அது கிடைக்கும், அது எனக்கு கிடைக்கும். அவர்கிட்ட போன உடனே ஏதோ வைத்தியத்துக்கெல்லாம் வருவாங்க, என்னென்ன கேட்பாங்க. என்கிட்ட கேட்கறதுனா என்கிட்ட கேட்கறத வந்த நல்லதாகிற யாருமே இல்லப்பா. இதன் வழி நீ எடுத்து என் ஆன்மாவை அங்கே செலுத்து. அதுக்குண்டான சிசியனை தான் அவர் தேர்ந்தெடுத்தார். இப்ப மந்திரவாதிகள்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா இல்லையா? சாக போகும்போது மந்திரத்தெல்லாம் சொல்லி போட்டு இந்த உணர்வின் தன்மை இது பண்ணி இந்த மந்திரத்தை சொன்னா இறக்கி வைக்கிறாங்களே, அந்த ஆன்மா வெளியில போறது இவன் உடலுக்குள்ள வந்துடும். இவர் கற்றுணர்ந்த உணர்வெல்லாம் இதைச்சு நம்ம குருநாதர் என்ன செய்தாரு, அந்த அருளை பெருக்கிய உணர்வு கொண்டு இந்த இருளை நீக்க உணர்வை விட்டு ஆக அருளை பெற வேண்டும் என்ற இயக்க உணர்வு கொண்டு அங்கே செலுத்தப்படும் போது இப்படி சாதாரண மக்களையும் இந்த உணர்வின் வலுகொண்டு துரு நட்சத்திரத்தின் உணர்வு நுகர்ந்து அதன் வலுகொண்டு சாதாரண மக்கள் வின் செலுத்தினால் இந்த உடல்பட்ட நஞ்சிகள் அங்கே கரைகின்றது. உயிரின் உணர்வின் தண்டி ஒளியின் சரீரம் பெறுகின்றது. அந்த குடும்பத்தாருக்கு நல்லது. அந்த நிலை செய்யறதுதான் பூர்ண பௌர்ணமி என்று இந்த ஆன்மாக்களை நாம கூட்டு தியானங்கள் என்று இந்த உணர்வின் தன்மை செலுத்த செய்து இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்கள் உங்க மூதாதைகளை வின் செலுத்தினார். அவர் முதல்ல மனிதனானார்கள், பாம்பத்தேளாக அந்த அழித்தார்கள். அவர் உணர்வின் நுகர்ந்தோம் நாம் அந்த மனிதனாக உருவாக்கியது. மனிதனான பின் அவர் முதுமை அடைகின்றனர், நமக்கு வாழ வழி எடுத்துக் கொடுத்தனர். அவர்களை நாம் வின் அந்த விழுதுதான். இதை போல ஞானிகள் காட்டிய நிலையில் வின் செலுத்தினார். அவர் ஒளியின் சரீரமாகும்போது நம் எண்ணம் துரித நிலையில் பெற முடியும். நம் உடல் வரக்கூடிய தீமையை அகற்ற முடியும். சுட்ட சாம்பலை கொண்டு கங்கையில கலத்து பாவத்தை போக்கி விடலாம் முடியுமா? அப்புறம் வீட்டுக்கு வந்தவன என்ன செய்வோம், எண்ணெய் தேய்ச்சி தலைமொழிகி மாவிளக்கு வச்சு நெய் தீபம் விட்டு கொண்டு போய் விநாயகர் கிளப்பி பூஜை செய்தா மோட்ச தீபம் ஏற்றலைமலை. அடுத்து அமாவாசை அன்னைக்கு பிதர்களுக்கு நீ சாப்பாடு கொடுத்து போகிறோம். இந்த 48 நாளும் இந்த உணர்வின் தன்மை ஓர் மண்டல இயக்கம். இந்த பிரபஞ்சத்தின் உணர்வின் தன்மை கருவாகும் மண்டலம். இது என்ன அந்த கோள்களின் உணர்வுகள் தான் 48 நாள். இந்த உணர்வின் தன்மை கலந்து கொண்ட பின் என்ன செய்யுது, 48ஆம் நாள்
இந்த உடலுக்கு பின் எதன் உணர்வு சத்து அது சுத்திக்கிட்டே இருக்கு. உடனடியாக பகுதி விபத்தில் ஆனது. ஆக உடல் நோயின் தன்மை வேற்றவன் யாருடைய உணர்வோ அந்த ஒட்டத்துக்கு போய் எடுத்துட்டு போகும். ஆனால் அந்த 48 நாள் இந்த பிதர்களுக்கு என்ன செய்றாங்க, சாப்பாடு கொடுத்து அவங்க சாப்பிட்டு சாப்பாடை வச்சு கூப்பிடுவாங்க. இது அரசனுடைய செயல். நம்ம வீட்டு வாசப்படியில் இருக்கிற மண்ணை எடுத்துக்குவாங்க. ஏதாவது நம்மளுக்கு அதை இது சொல்லுங்க, தலைமுடியை அவங்க எடுத்துக்குவாங்க, பழைய துணி எடுத்துக்குவாங்க, மூணையை எடுத்து இது அரசனுக்கு கொண்டு கொடுப்பாங்க. அவன் காட்டிய நெறிபடி சில தத்துவங்கள் உண்டு. அதை வச்சு இந்த நிலைகளை செய்தாங்கன்னா நாம இங்க கூப்பிடுவோம், இந்த ஆன்மாவை அங்க கைவில்யப்பட்டு. இப்படி மனிதனா இருக்கும்போது அரசனுக்கு அடிமை, மனிதன் இறந்த பின் இந்த ஆன்மாவை கைவெளிப்படுத்தி எதிரி நாட்டுகள் மேல் ஏவுவது. தனக்குள் எதிரியா வருவான் என்ற அரசுக்குள் அதிரியாண்டான் அவன் புத்தியை சிதறச்சிரு. இப்ப சேனாதிபதியோ மற்றவர்கள் இருக்கிறாங்க. இதே போல நாட்டுக்குள் உள்புகுந்த இந்த அரசன் ஆசைப்படுகிறான் என்றால் இந்த உணர்வின் தன்மை சாடச் செய்து அவன் புத்தியை மாற்றுவது, இவனை பாதுகாத்துக் கொள்வது. இப்படிதான் அரசர்கள் செய்தார். அதன் வழிதான் இன்றும் உண்டு. இப்ப என்ன செய்யறோம், சுட்ட சாம்பலை கங்கையில கலைச்சிடறோம். அதே சமயத்தில் மாவிளக்கு வச்சு செய்து பிண்டத்தை செய்து அதை கரைச்சிவிட்டா போவோம் போயிடுவான். இப்படியெல்லாம் சாங்கிய சாசனங்களை காட்டி விட்டு உண்மையின் உணர்வின் ஆன்மாக்களை கைவெளிப்படுத்தி தவறின் உணர்வுக்கே பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் நாம் பிறவி நிலைக்க வருகின்றோம். எதன் உணர்வை கவர்ந்தோமோ அதன் வழிதான் சாகாக்கலை என்ற நிலைகளை இங்கே உருவருகின்றது. இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து விடுபடுவதற்குத்தான் பூர்ண நிலா. இந்த ஆகப்படும் போது அடுத்த நிலாவுக்கு பின் என்ன வருகின்றது, சிறுக சிறுக மங்குகின்றது. நாம் மனிதனாகி முழு நிலா வரப்போம்போது நாம் வேதனைப்படுவோரை உணர்வை நுகர நுகர இந்த வாழ்க்கைக்குள் சிறுக சிறுக வேதனை சேர்த்து நல்ல அறிவெல்லாம் மங்கி விடுகின்றது. கடைசியில் நாம் பாருங்க, இந்த உணர்வுல ஆணவப்பட சில பேர் ஒண்ணுமே இருளை சிக்குவாங்க, குழந்தை பிள்ளைய அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. அப்ப இருளுக்குள் சிக்கி விடுகின்றது. பின் இந்த உணர்வின் தன்மை வந்த பின் எத்தகைய உணர்வின் தன்மை இருளானதோ அதே போல நாம் வளர்புழையாக வரும்போது எலி பூனையானது, மான் புலியானது, இதே போல மான் நாயானது, இதே போல எதை எதை கொண்டு எதை எதை சென்றதோ அந்த உணர்வின் வலிமை கொண்டு பரிணாம வளர்ச்சி அடைந்தது. ஆகவே அதே போல நாம் எடுத்துக்கொண்ட வேதனை உருவாக்கப்படும் போது தேய்புறையாக நாம் அழைத்து சென்று விடுகின்றது நமது உயிரியே தானே. ஆகவே இதை போல இன்று மனிதனா இருக்கின்றோம். எடுத்துக்கொண்ட வேதனை உணரும் போது உணர்ச்சிகள் அலைஞ்சு விடுகின்றன. பின் அந்த உணர்வுக்கு அந்த உடலை இழுத்து சென்று அந்த உடலை பெறச்சு. எப்படி புலியின் உணர்வை மான் நுகர்ந்த பின் அந்த உடலை இழுத்து சென்று புலியா பறக்க செய்கின்றதோ இதை போன்றுதான் இந்த இயற்கை நீதிகள். இதை போன்றுதான் மனிதனின் உயர்ந்த ஞானம் பெற்றவன், இருளை வென்றவன் துருவ நட்சத்திரம். இதை உங்க உடலை சேர்த்து அதை பெற வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையில் வரும் இருளை நீக்கி இந்த உணர்வின் தன்மை ஒளியாக்கி இதை வளர்த்து கொண்டால் நமது உயிர் அங்கே அழைத்து செல்லுகின்றது. இந்த உடல் பெற்ற நஞ்சினை முழுமையை கரைத்து விடுகின்றது. உணர்வின் அறிவாக என்றும் ஏகாந்த நிலை கொண்டு நாம் அழியா ஒளி சரீரம் பெறுகின்றோம். அதற்குத்தான் இந்த நாம் குருநாதர் இத்தகைய உணர்வின் தன்மை வலுகொண்ட உணர்வினை நீ செலுத்தினால் அதன் உணர்வின் துணை கொண்டு இந்த கூட்டு தியானங்களை அமைக்கப்படும் போது ஒன்றும் அறியாத நிலையில் அவர் வேண்டும் என்று தவறு செய்யவில்லை. வாழ்க்கையின் ஓரங்களில் இதை போல இந்த வாழ்க்கை நிமிதமானாலும் இது அறியாமை. அதிலிருந்து விடுபட்ட இந்த ஆன்மாக்களை நீ ஒளியின் சரீரமாக்க முடியும் என்று அதை தெரிந்துதான் அங்கே அனுப்பி அவன் வழி பெறும்படி செய்தார். அதைத்தான் இப்போது நாம் இன்றைய நாள் உடலை விட்டு பிரிஞ்சு சென்ற உங்க மூதாதைகளை இதை நினைவுகூர்ந்து உணர்வினை பதிவாக்கி நாம் அனைவரும் இதே போல எண்ணி அந்த மூதாதைகள் வின் செலுத்தினால் இந்த உடல் உணர்வுகள் கரைந்து விடுகின்றது, ஒளியின் சரீரமாகின்றன. எப்போது நீங்க துருவ நட்சத்திரத்தை எண்ணுகின்றனோ அந்த உணர்வு அவங்க உணர்வு நமக்குள்ள எளிதில் பெற்று நம்ம துன்பங்களை எப்போ துன்பம் என்று காண்கின்றோமோ ஈஸ்வரா என்று துருவ நட்சத்திரத்தின் அருளை பெற வேண்டும் என்றால் உடலுக்குள் சேர்த்து இந்த இருளை நீக்கி நம் வாழ்க்கையில் சிந்தித்து செயல்படும் தன்மையும் இந்த உடலுக்கு பின் அது வலிமையும் இந்த உடலுக்கு பின் சென்ற பின் நாம் அங்கே போய் சேர்க்கின்றோம். இதுதான் எனக்கு குருநாதர் காட்டினார். அதைத்தான் உங்களுக்குள் சொல்வது. உங்களால் முடியும், எப்படி சாத்தியமாக முடியும் என்று. ஆகவே அருளை பெறுங்கள், இருளை அகற்றுங்கள்.
இந்த வாழ்க்கையில் உங்கள் பேரின்ப பெருவாழ்வு என்ற நிலைகளை நாம் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் எப்படி கையை கழுவுகின்றோமோ இதே போல தீமை என்ற உணர்வை நாம் கேட்டறிந்தால் உடனே இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவர்களை பெற வேண்டும், தூய்மையாக்கிக் கொள்ளும். யார் வெறுப்படைந்தாலோ அவருக்கும் அந்த ஆண்டவன் வீட்டிற்கும் ஆலயத்தில் பரிசுத்தமாகும் உணர்வுகள் தோன்ற வேண்டும் என்று. ஆனால் அவர்கள் அவரை வேண்டாதவர் என்றோ வேண்டும் என்று அந்த உணர்வு வராது. ஆகவே அவருடைய உயிரை அவர் ஆளுகின்றது. அவன் ஆண்டு கொண்டிருக்கும் ஆலயம் பரிசுத்தமாக வேண்டும் என்ற உணர்வை செலுத்தினால் நமது ஆண்டவன் நமது ஆலயம் சுத்தமாகிறது. இப்படி நாம் என்னும் உணர்வு எதுவோ இந்த உணர்வின் தன்மைதான் நாம் அரங்கநாதன், இந்த உணர்வின் சக்தி இயக்கும், அதைத்தான் நம் உயிர் ஆளுகின்றது ஆண்டவனாக. ஆகவே இந்த வழியில் உங்களுக்கு அடுத்து நாம் தியானித்து நம் மூதாதைகளை உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்களை இன்று பிறவியில்லா நிலை அடை செய்து இந்த உடலில் பெற்ற உணர்வினை கரைக்க செய்வோம். அதற்கு இந்த தியானம் ஏனென்றால் இரவு 7 மணிக்கு அதை செய்கின்றது. இப்ப கூட்டமைப்பில் பொதுவாக எல்லோரும் பின் செலுத்துகின்றோம். 7 மணிக்கு அந்த 7லிருந்து 9க்குள் அந்த சப்தரிஷி மண்டலம் அருகில் வருகின்றது. இந்த நேரத்தில் தான் நம்ம எழுத்தணும்னா துரித நிலை கொண்டு பின் செலுத்தலாம். அந்த உடல் பெற்ற நஞ்சினை கரைக்கலாம். என் குரு காட்டிய அருள் அதை செய்யவே நாம் இப்போது என்ன தியானிக்கின்றோம். அருண் ஞான வித்தை உங்களுக்குள் பதிவு செய்திருக்கும். இது உங்கள் வாழ்க்கையில் அவ்வப்போது நாம் சலிப்போ சஞ்சலமோ சங்கடமோ வெறுப்போ வேதனையோ கோபமோ குரோதமோ இதை போல உணர்வுகளை நாம் நுகர நேர்ந்தால் அறிய நேர்ந்தால் தீமை என்று அறிந்து கொண்டால் தீமை நீக்கி அருள் வருவான இந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று அடுத்த கணமே இந்த பூர்வமத்தில் எண்ணி தடைப்படுத்தி என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று உடலுக்குள் செலுத்தி இந்த தீய உணர்வுகளை நாம் உடலில் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரலுடன் இது வலுவாக இதன் நிலையை சிறுக சிறுக நம்ம பிடித்து விட்டு அகற்றிவிடும். ஆனால் இதை ஒரு குறித்த அளவுக்கு அந்த பின் சூரியன் கவர்ந்துவிடும். நமது ஆன்மா தெளிவாகும். அருளை நமக்குள் வளர்க்கலாம். பிறவியில்லா நிலையை அடையலாம். வாழ்க்கையில் சிந்தித்தும் செயல்படலாம். நம் பொருளறிந்து செயல்படும் சக்தியும் பெறும். அருள் வாழ்க்கையில் வாழும் மொழி. ஆகவே உங்களுக்கு இந்த சக்தி பெற வேண்டும் என்றுதான் இது உங்களுக்குள் தெளிவாக்கி பதிவானது. அனைவரும் ஆண்டவன் பிள்ளையிடான். அவன் ஆண்டு கொண்டிருக்கும் உணர்தான் கூட இந்த பிள்ளை யார் நீ சிந்தித்துப்பார். உயிரால் உருவாக்கப்பட்ட பிள்ளைதான் இது. தின்றோம், தலை தாம்புகளை தின்றோம், கனிகளை தின்றோம். இன்று மனிதனானக்கும் இயற்கையில் விளைந்ததை வேக வைத்து சுவைமிக்க உணவை படைத்து சாப்பிடும் இந்த மனித உடலை பெற்றோம். இந்த அருள் சக்தியை நாம் பெற இம்மேவரையும் உபதேசித்தோம். இதையெல்லாம் அருண் ஞானிகள் கண்ட உண்மைகள் ஞான வித்தை ஊண்டியுள்ளோம். தியானித்து உடலுக்குள் செலுத்துங்கள். மெய்ப்பொருள் காணும் அருள் சக்தியை உரமாக்குங்கள். உங்கள் உடல் உள்ள அணுக்கள் அனைத்துக்கும் பெறச் செய்யும். மெய்ப்பொருள் காணும் செல்லும் அருள் பாதையை அது வகுத்து கொடுக்கும். மெய் வழி வாழ்வோம், அருள் வழி வாழ்வோம் என்று இப்ப பிரார்த்தித்து நாம இப்ப தியானிப்போம்.